pile 1 pile 2ங்கிற அந்த நம்பரையும் நான் கொடுத்துருப்பேன். 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. கணக்கம்பட்டி அப்பாவோட மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி அப்பா கிட்ட வைக்கிறீங்க. எனக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணியாச்சு. எனக்கு ஏன் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது? எப்போ நடத்தி கொடுக்க போகிறீங்க? அதுதான் கேள்வி. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் இதுக்காக கேட்குறீங்க, ஒரு சிலர் மணிக்காக கேட்குறீங்க. ஓகேவா? இந்த மணி பிளாக்கேஜ் யாருக்கும் இருக்குது. இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒரு சிலருக்கு நான் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு, நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னா அப்போ அது உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. உங்களுக்கான சுச்சுவேஷன் வரும் இல்லையா, அதை சொல்வேன்ல அடுத்தது, அதை கவனித்து நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பொருந்தி இருக்கும் பொழுது அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, அப்பா எனக்கு வந்து நியாயம் வேணும், எனக்கு வந்து நான் எல்லாமே கிளியராக இருக்குது, நான் வந்து பழைய விஷயங்கள், அதாவது ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, புதிய விஷயங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்காக அவர் பேரை நம்பி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் ஒன்றை நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு நடப்பேன், நீ என் கூடவே வரணும், என் கூடவே வந்து எனக்கு வந்து எல்லா வழிகளையும் வந்து அந்த சிரமங்களை எனக்கு வந்து நீக்கி எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும். நீ எக்ஸாக்டாக என்ன சொல்லலான்னா, எனக்கு சக்ஸஸ் வேணும். அது பிஸ்னஸாக இருக்கும், புதிய பிஸ்னஸ், இல்லைனா புதிய உறவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அதுக்கான முயற்சி பண்ணுறீங்க, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். உங்கள் வேலை கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். உங்கள் கர்மாவை அவர் கிளியர் பண்ணுறாரு. கர்மா கிளியர் ஆனால் தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரும். நிறைய காரணம் வேணும்னு கேட்டிங்கல்ல, காரணம் சொல்லிட்டாரு. எது நடந்ததோ அது கர்மா, அப்படியே ஆஃப். இப்போ இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னல சின்னதாக, அதுதான். ஏற்றுக்கோ, அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தது உன் லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை வந்து முன்னோக்கி போ, பின்னாடியே இருக்காத. தட்ஸ் இட். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். மணி 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 மணிக்காக நிறைய கோரிக்கைகள் வருது. மணிக்காக ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறீங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க மணி எனர்ஜி, அதே நேரத்தில் மணி ஒரு பக்கம், அதே மாதிரி மனசும் சோர்வாக இருக்குது. டேட் சுச்சுவேஷன் போய்ட்டு